இன்றைக்குரியதான அந்த செய்தியினுடைய தலைப்பு முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். We are more than conquerors. எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எதிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதிலும் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நம்ம எல்லாவற்றிலேயும் வெற்றி கொள்கிறவராய் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகிறார். நம்மை வாளாக அல்ல தலையாக மாற்றுகிறவர், கீழாக அல்ல மேலாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் எந்த கலக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வேலை ஏதாவது பயந்துட்டு இருக்கலாம், இது எப்படி நடக்குமோ, இது எப்படி கிடைக்குமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றக்கூடியதான தேவன் நம்முடைய தேவன். அதற்காக நான் உங்களுக்கு தெரிந்து கொண்டதான அந்த தேவனுடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். 217ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரையிலும் எல்லாரும் எடுத்துக்கங்க, சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். வருங்காலமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறபடியினால் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அன்புள்ளவர். அநேகர் தேவனை குறித்து ஒரு தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறதில்ல, ஆண்டவர் அடிச்சிடுவார், தேவன் நமக்கு தண்டனை கொடுத்துருவார். இந்த காரியத்தில் தான் நம்முடைய இருதயங்கள் பாரத்தோடு இருக்கிறது. எங்கே போனாலும் ஒரே துக்கம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம், அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் நடக்கிற காரியத்தை நடக்காதது போல் நமக்குள்ள கற்பனையை பிசாசானவன் உண்டு பண்ணி நம்முடைய இருதயத்தை வியாகுலத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். நிறைய பேருடைய கனவு வாழ்க்கையில் பிசாசு தீமையான காரியங்களை விதைத்து அதுக்கப்புறம் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். நாமளும் தீமையான கனவுகளை பார்த்துருவோம், இல்லைன்னா அது தீமைன்னு தெரியாது, கனவுகள் ஏதோ கனவுகள் பார்க்குறோம் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா உடனே அதை கேன்சல் பண்ணி அதை ஜெபம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த கனவுல என்ன இருந்ததுன்னா ஆவியின் மண்டலத்தில் நமக்கு எதிராக பிசாசு சில தீமையான காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார். அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் கனவுகளாக வருகிறது. நேற்று கூட ஒரு சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில கொடூரங்கள். அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கிறார். தொடர்ந்து ஆனால் குடும்பத்தில் பெரிய போராட்டங்கள், அவருடைய கனவில் சில காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதிலிருந்து அவருக்கு வெற்றி பெற முடியாதபடி ஒரு சூழ்நிலை.
இழந்து எப்படி வர்றதுன்னு தெரியல. அதனால் அவர் அந்த காரியத்தில் ரொம்ப மிகவும் மனம் உடைந்து ஃபோன் பண்ணார். இப்போ நான் சொன்னேன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்குற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அவரால் ஜெயம் கொடுக்கக்கூடாது முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் நடத்த முடியும். இப்படிப்பட்டதான தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனை குறித்து தேவன் யார் என்று சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் பலவிதமான தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரே போலவே உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் கிறிஸ்தவ சபைக்கு போயிட்டுருக்குறோம், அவங்க வேறு சபைக்கு போகலாம், அல்லது அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். முகமதியர்கள் என்று சொன்னால் அவங்க 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 தர்காவுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்துக்கள் என்று சொன்னால் அவங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறதான சில புண்ணிய ஸ்தலங்களை தேடி அவங்க போயிட்டே இருப்பாங்க. நாம்ளும் வந்துட்டுருக்குறோம், அவங்களும் போயிட்டுருக்குறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் இடையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ஃபேன் ஓடலிங்களா? ஸ்தோத்திரம். சரி, கொஞ்சம் முன்னே இருக்கிற ஃபேனுக்கோ பின்னாடி இருக்கிற ஃபேனுக்கோ நீங்கள் போய் உட்காந்துக்குங்க. டேனி அதை பார்த்துருங்கப்பா. ஸ்தோத்திரம். அதனால தான் சிலர் உஷாராக பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் முன்னாடி இருக்கிறவங்க ஏன் பின்னாடி போட்டாங்கன்னு, எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி, ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய தேவன் யார்? அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். அதற்காக தான் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் அவர் ஊற்றியிருக்கிறார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கிறதான எல்லாருமே தேவனை குறித்து நன்றாக உணர்ந்திருப்பாங்க. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பியை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி நம்மை அவருடைய அன்பினால் நிரப்பும்படியாகவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது நம்ம இந்த உலகத்தில் அதை வேணும் இதை வேணும் எல்லாம் ஜாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேண்டிக் கொள்வதே இல்லை. ஒருவேளை ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் வரத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் பலத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நம்ம பலனில்லாத நம்மை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். ஆகவே இந்த அன்பை பெறாதவர்கள் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உலக ஆசை, இது உலகத்தில் இந்த காரியம் வேணும், அது காரியம் வேணும், எதுவுமே வேண்டாம். தேவனுடைய அன்பு ஒன்று இருந்தால் போதும். நம்ம எல்லா இடத்திலும் ஜெயங்கொள்ள செய்கிறவர் தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போது உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். முடியாததையும் முடித்து வைக்கிறதான தேவன் அவர். ஒருவேளை முடியாத சூழ்நிலை, உயிர் போகிற மாதிரி இருக்கலாம்.
ஆனாலும் செத்து போயிட்டாலும் நம்மை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையிலே உண்டு. அதை முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். அதை விசுவாசிப்பதற்கு தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் தேவனை விசுவாசிக்க முடியும். அப்போது நிறைய பேர் இன்றைக்கி விசுவாசிகள் என்று சொன்னாலும் தேவனுடைய அன்பினாலே நிரம்பாதவர்களாய் வெறுமையாக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவங்க ஒரு நாளும் விசுவாசிகளாக இருக்கவே முடியாது. ஒருவேளை அந்த டைமில் ஒரு விசுவாசம் இருக்கலாம், அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இல்லை நடக்கதை கொஞ்சம் வித்தியாசமாக போகும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். இந்த பயம்தான் நமக்கு முதன்மையான ஒரு விரோதியாக இருக்கிறது. அப்போது தேவ பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படவே கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் தேவனிடத்தில் சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்திற்காக நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்கக்கிட்ட நான் இந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வேளை ஆண்டவர் நான் நினைக்கிறத விட வேறு மாதிரி ஏதாவது செஞ்சிட்டாருன்னா, அதனால் நான் ஒரு நாளும் தேவ சித்தத்தில் போய் நான் தேவ சித்தத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் வேண்டுவதற்கு மறந்துட்டாலும் அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அப்போது ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னா அவங்கள பார்த்தா எப்படி தெரியும்? அவங்க ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னா எப்படி தெரியும்? இப்போ நீங்களும் நானும் ஜெயம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதனால் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும்? உலக மனிதர்கள் நம்முடைய சொந்தக்காரங்க வராங்க, இவங்க ரொம்ப ஜெயம் கொண்டவங்க, இவங்க எல்லாவற்றிலுமே வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நம்மளை குறித்து எதை வச்சு அவங்க சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போது நம்முடைய நாட்டில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையில் ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. அது 60 வருடங்களில் அது நடந்தது. அந்த சண்டை பயங்கரமான சண்டை, யுத்தம் நடந்தது. அதில் நம்முடைய இந்திய இராணுவம் மகத்தான ஒரு வெற்றியை பெற்றது. அப்போ இருந்ததான இராணுவ தளபதி அவர் ரொம்ப அறிவு மிகுந்தவராக என்ன பண்ணார், அந்த சண்டை போடுறத அவங்கள நம்ம பக்கம் திசை திருப்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்ததான ஒரு டேமை உடைச்சி அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த பகுதியில் மிகவும் அது அந்த டேமில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த பகுதியில் வந்தோடனே ஒரே சகதியும் சேருமா ஆயிடுச்சு. எதிராளிகளுக்கு தெரியல. அந்த பக்கம் வந்தால் நம்மளை சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது பக்கமாக வேகமாக வந்தாங்க. அவங்க வச்சிருந்த டேங்க்கு எல்லாமே அந்த சேத்தில் பாட்டிக்குச்சு, அதால் போகவே முடியல. ஆனால் இந்திய இராணுவம் அவர்களை எளிதாக வென்று கிட்டத்தட்ட 1000 கணக்கான அந்த பீரங்கிகளை எல்லாத்தையுமே நம்முடைய இராணுவம் கைப்பற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிடித்ததான அந்த பீரங்கிகளை கொண்டு நிறைய வீடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்திய இராணுவம் வீடுகளை செய்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு குடியிருப்பதற்காக அவங்களுக்கு இரும்பு கவசத்தினால் ஆகிய ஒரு வீடு 1000 கணக்கில் அவங்க பீரங்கிகளை பிடிச்சாங்க. அது எல்லாத்தையுமே நம்முடைய இராணுவம் என்ன படிச்சு அதை வீடாக மாற்றி அதை அப்படியே வச்சுருந்தது. அந்த இடத்து பேர பேட்டன் நகர் அப்படின்னு, பேட்டன் அப்படின்னு சொல்லி அந்த பீரங்கிக்கு பேர் பேட்டன் நகர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்தினுடைய இராணுவம், இந்திய இராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை வென்று அவங்க கையில் வைத்திருந்ததான அந்த பீரங்கிகளெல்லாம் பிடிச்சு
நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்க, அவைகளெல்லாம் வீடாக அமைத்து அது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பார்வைக்கு வைத்திருந்தார்கள். இப்போ சில வீடுகளெல்லாம் போனீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிளேயர்ஸை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவங்க வாங்கின சின்ன சின்ன கப்பு, பெரிய கப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷோகேஸில் போட்டு கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம போனோம்னா அவன் பார்ப்போம், யார் உங்கள் வீட்டில் விளையாடுறது, எந்த பையன், என்ன கேமு. அப்போ அவன் சொல்லுவான், நான் வாலிபாலில் இருக்கிறேன், கிரிக்கெட்டில் இருக்கிறேன், நாங்கள் இந்த டீமில் போய் இப்படி ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நமக்கு காண்பிக்கும்படியாக அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிரத்யட்சமாக வைப்பார்கள். இப்போ அதை போல தான் நாம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதான, இந்த பந்தயத்தில் ஜெயிக்கிறதான நமக்கு மற்றவங்க பார்க்கும்படியாக சில காரியங்களை சாட்சியாக சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இது சாதாரணமாக உலக பிரகாரமான சண்டையில் மாத்திரமல்ல, ஆவியின் மண்டலத்தில் நடக்கிறதான சண்டைகளிலுமே நாம் பிசாசுகளின் பிடியில் இருந்த சிறை பிடித்தவர்களை சிறையாக்கி விடுதலையாக்கணும். அவங்கக்கிட்டேருந்து பறித்ததான கொள்ளை பொருட்களை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் நம்ம வெற்றி பெற்றதற்கரிய ஒரு அடையாளம். நம்முடைய முன்னோடியாகிய இயேசு கிறிஸ்து பிசாசோடு ஒரு யுத்தம் செய்தார். அதுதான் சிலுவையில் அவர் என்ன பண்ணார், பிசாசுடைய தலையை நசுக்கி ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து தந்திரமாய் பிடுங்கி சென்றதான நன்மைகளை, வரங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், மறுபடியுமாக அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது தேவன் பிடுங்கி கொடுத்ததான நன்மைகள் ஏராளம் ஏராளம், ஆசீர்வாதங்கள் அதிகம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதற்காக அவர் பறித்து கொண்டார் என்றால், அதெல்லாம் நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், நமக்கு சேர வேண்டிய சுகங்கள், நமக்கு சேர வேண்டிய சந்தோஷங்கள். இது எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணிட்டான், தந்திரமாக ஆதாம் ஏவாளின் மூலமாக அவன் என்ன பண்ணிட்டான், உள்ள நுழைஞ்சி அந்த யுத்தத்தை அவன் அப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே இந்த யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். தந்திரமாக உள்ளே நுழைஞ்சான். அப்போது இன்றைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த யுத்தம் நடக்கிறது என்பதை தெரியாதபடிக்கு மனிதர்களோடு மற்றவர்களோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம். இதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் சொன்னாலுமே நமக்கு புரிய மாட்டேனுது, விளங்க மாட்டேனுது. நம்ம மனிதர்களோடு தான் போய் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்களோட தான் போய் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. நமக்கு யுத்தம் பண்ணுகிறதான ஒரு இடம் இருக்குது. அந்த யுத்தத்திற்கென்று சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த யுத்தத்திலே பயன்படுத்துவதற்காக சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த யுத்தத்திற்காக நம்மை பழக்குவிக்கும்படியாக சில ட்ரைனிங்கை, பயிற்சிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பயிற்சி எதுவும் பெறாமல், அந்த சண்டை எங்கே நடக்குதுன்னே தெரியாமல், எந்த ஆயுதம் நமக்கு இந்த இடத்துல உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாமல், நம்ம பார்த்துட்டு பார்க்கக்கூடிய மனிதர்களிடத்தில், மற்றவர்களிடத்தில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பகுதியில் தான் சேதம் அதிகமாக இருக்கும். பிசாசுக்கிட்ட நம்ம இழந்து போனதான காரியங்கள் நிறைய உண்டு. அவன் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் தெரியுங்களா, அவன் அப்படியே எல்லாத்துக்கும் காண்பிக்கிற மாதிரி, பாருங்கள் இவங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களாம், ஆனால் இவங்க வீட்டில் பாருங்கள் இப்படி ஒரு பெரிய இழப்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவான், மற்றவங்களுக்கு அவன் காண்பிச்சிட்டே இருப்பான். அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இவங்க ஆராதிக்கிறதான தேவனுக்கு எந்த வல்லமையும் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறதான எங்களுடைய, அவங்க சில பெயர்களெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவங்க சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுடைய சாட்சி என்பது இல்லை, குறைஞ்சிடுச்சு. பிசாசுக்காக இன்றைக்கி சாட்சி சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பிசாசுக்காக சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு வலி ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஜபத்துக்காக தான் வந்து சொல்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு வலி இருக்குதுங்க அப்படின்னு.
பிசாசு பார்ப்பான், ரொம்ப சந்தோஷப்படுவான். நல்ல சாட்சி. ஏன்னா பலவீனங்களை, நோய்கள் எல்லாம் இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அப்படியே காயத்தினாலே, தழும்புகளினாலே நீங்களும் நானும் சுகமானோம். இதுதான் நம்முடைய சாட்சி. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் பிசாசு? நம்ம வாயாலேயே தேவனுக்கு விரோதமான காரியங்களை சாட்சி சொல்லும்படியாய் நம்முடைய வாயை அவன் தனக்கு சாதகமான வார்த்தைகளை பேசும்படியான வாயாக மாற்றி விடுகிறான். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அது தேவனுடைய நாமத்திற்கு கனவீனத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம சாட்சி சொல்லும் பொழுது 3 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது, தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. அடுத்ததாக, பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி அடைகிறது. இதுதான் சாட்சியில் ஏற்படுகிறதான 3 விதமான நன்மைகள். அப்போ நம்ம சாட்சி சொல்லணும். உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். உலகமெங்கேயும் போய் சாட்சியாக இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய தெருவில், நம்மளோட படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் சாட்சிகளாக இருக்கிறோமா? இல்லை. தோற்று போயிட்டோம், வெட்கப்பட்டு போயிட்டோம், பலவீனப்பட்டு போயிட்டோம், கடன் வாங்கிட்டோம், கடனை கட்ட முடியாதபடிக்கு கடன்லையே அந்த குடும்பம் செத்து போயிடுச்சிங்கன்னு வாங்க. இன்னும் சில குடும்பங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்விகளே போயிட்டே இருக்குது. ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க, அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த தொழிலை விட்டுட்டு டக்குன்னு அடுத்த தொழிலுக்கு போவாங்க. அந்த தொழிலையும் ஒரு நஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, அந்த தொழிலையும் விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போயிட்டு இப்படியே மாறி 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 போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அதே நேரத்தில் தேவனை நம்பி, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், சேலத்தில் இருந்தார், அவர் இறந்துட்டாங்க. அவங்க பெரிய குடும்பம், நிறைய பிள்ளைங்க அவருக்கு. அவர் ஒரு தடவை அவர் கையில் இருந்ததான ஒரு 50 ரூபாய் என்னமோ தான் இருந்துச்சான். அதை கொண்டு போய் ஊழியக்கார்ட்ட கொண்டு போய், என் கையில் 50 ரூபா தான் இருக்குது, ஆனால் என் குடும்பத்தினுடைய தேவைகள் பெரிதாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீ போய் ஊறுகாய் போட்டு விற்றுடு அப்படின்னாராம். அவர் கையில் இருந்ததான அந்த 50 ரூபாய்க்கும் எலுமிச்சங்காய் வாங்கி அதை ஊறுகாய் போட்டு அதை விற்றார். அடுத்து வந்த லாபத்தில் அப்படியே பெருகி 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 பெரிய ஊறுகாய் ஃபேக்ட்ரி சேலத்தில் வச்சுருந்தார். அவரை சொன்னாவே ஊறுகாய், அவர் பேர் பால்ராஜ், ஊறுகாய் பால்ராஜ்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊறுகாய் மட்டை இருக்கும் பாருங்கள், அதில் முன்னாடிலாம் மட்டை மாதிரி வரும், அதில் அப்படியே வசனம்லாம் அடித்து நிறைய பெரிய பெரிய பேர் போன ஒரு வியாபாரியாக மாறிட்டார். அப்படி பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க சேலத்தில். இந்த கீபோர்ட்லாம் வாசிப்பார் பிரதர் ஜெயக்குமார்னு சொல்லி, அவங்க பையன்தான் அவர். அப்போது அவர் கையில் இருந்தது அந்த 50 ரூபா தான். அதை வச்சு முதலீடு பண்ணார். கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்குள்ளே இருந்துச்சு, தேவனுடைய அன்பினாலே அவருடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தது. அவர் பெரிய வியாபாரியாக மாறினார். அதுக்கப்புறம் சேலத்தில் நல்ல பெரிய இடம்லாம் வாங்கி பெரிய அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் நான். அவங்களுடைய அந்த ஊறுகாய் தொட்டியே நம்முடைய சர்ச்சு அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க தொட்டி கட்டி அதில் தான் அவங்க ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய இடம்லாம் வாங்கி நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடத்துல இருந்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான்
அப்போது நமக்கு எங்கே போனாலும் ஜெயம் கிடைக்குங்க. நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பிரதானமான தேவை தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் போதும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருந்தால் போதும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எடுத்து நிறுத்துவார். இல்லை என்று சொன்னால் அப்படி தான், ஒன்று தொடங்குவோம், சின்னதாக ஒன்று வந்தோன்னா அடுத்ததுக்கு போவோம், அங்கேயும் ஒரு நஷ்டம் வந்தோம்னா அடுத்ததுக்கு போவோம், இப்படியே போய்கிட்டே இருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அவங்க செய்யாத தொழிலே இருக்காது. எல்லா தொழிலிலுமே போய் வேக வேகமாக வாயை வச்சு நஷ்டம் ஆகி மறுபடியுமா திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ உட்காந்து யோசிக்கணும், ஏன் நான் ஆராதிக்கிறதான தேவன் என்னை வாளாக அல்ல தலையாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு, கீழாக அல்ல மேலாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த ரோமர் 8:37 அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடினாலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையின்படி நானும் என் குடும்பமும் ஜெயங்கொண்ட குடும்பமாய் கர்த்தர் என்னை மாற்றணும். அப்படி மாற்றலைன்னா ஏதோ பிரச்சனை எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதை உட்கார்ந்து அதை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கணுங்க. நான் நேற்று கூட ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் இப்போது கொஞ்ச நாளாக அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு விடுதலையே இல்லை. அவருடைய கனவுல ஒரு பாம்பு ஒன்று வந்துடுச்சு. கனவுல வந்த பாம்பு அவரை கொத்திடுச்சு. அதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள். என் குடும்பத்தில் ஒரு பிரிவு. இன்றைக்கி என் மனைவியும் நானும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். அவங்க என் கூட வாழறதுக்கு இல்லை. பிள்ளையும் மனைவியும் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவர் ஒரு இடத்துல இருக்கிறார். அப்போ இதை குறித்து அவர் தன்னுடைய மனைவியின் இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட, அதில் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிடிக்குது. அந்த அம்மாவுக்கு புரியல, என் புருஷனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, அவர் கனவு கண்ட, அதை கண்டேன் இதை கண்டேன்னு கனவுலேயே இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தனியாகவே இருங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம். அவங்க பொண்ணு ஏதோ வேலை செய்கிறா, அந்த சம்பளத்தில் உங்களுக்கு ஏதோ மாதம் ஒரு 5000 ஏதோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக சமைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ இவருக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் அவர் இப்படி கனவு ஏதாவது வருமா, கனவு குறித்து ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க யூடியூப்பில் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வீடியோவை பார்த்துருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை, கனவுலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி. உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னாரு. இருக்குது அப்படின்னு. அப்போ எங்களுடைய சபையில் ஏன் சொல்லலை, எனக்கு அது தெரியாது. உங்களுக்கு எப்போ இந்த 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 வெளிப்பாடெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னாரு. எனக்கு தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தாருப்பா. நான் வசனங்களை வாசித்து இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாம் எங்கே போனாலும் தோற்று போனவர்களாகவே இருக்கிறோமே. ஒரு தொழில் செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தை சரியாக நடத்துறதுக்கு முடியல, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கடன் கட்ட முடியல, வேலை இல்லாத பிரச்சனை, படித்து வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்குது. இன்னொரு சகோதரி நேற்று அவங்க அமெரிக்க தேசத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க புருஷன் இறந்துட்டார், ஒரு மகன் ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மகனும் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் இருக்குது. ஆனால் அந்த மருமக வீட்டில் வாழ முடியாமல் அது என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு அது தனியாக ஒரு இடத்துல போயிருக்கு. இப்போ இந்த அம்மா இருக்கிறாங்க, என் பையனும் நானும் தான் இருக்கிறோம். என் பையனோடு நைட்டு நல்லா குட் நைட் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போய் படுப்பானா. காலையில் எழுந்து போனால் கண்ணா பண்ணான்னு கத்துவானா, நீ எதுக்கு என் ரூம்குள்ளே வந்த, வெளியே போ அப்படின்வானா. அப்போ பாருங்கள், ஒரு நரகம் போன்றதான ஒரு வாழ்க்கை. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டாங்க.
அப்போது வெளியே வருவதற்கு நமக்கு வழிகள் உண்டு. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அப்போ இந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவீனங்களோடு சுகவீனங்களோடு அதிலேயே நம்ம நேரத்தை காலத்தை கழித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கும்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம ஒரு நாளும் தோற்று போய்கிட்டே இருக்கிறவர்கள் இல்லை. தோற்று போனதை, இழந்து போனது எல்லாத்தையும் மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய குடும்பத்திலிருந்து, எல்லையிலிருந்து திருடி கொண்டு போய் தன்னுடைய கஸ்டடியில், தன்னுடைய அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறதான எல்லா பொருள்களையும் ஆசீர்வாதங்களையும் பலவானின் கையிலிருந்து பிடுங்கி நம் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு கொண்டு வருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது எப்படி நடக்கும்? உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அந்த 28ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து சொல்லியிருப்பார். அடுத்தது சாபங்களை குறித்து சொல்லியிருப்பார். அதில் 14ஆம் வசனம் பாருங்கள். 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 258வது பக்கத்தில் இருக்குது. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போது நம்ம இந்த கடைசி அந்த ரெண்டு லைனை தான் சொல்கிறோம். நான் வாலாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாகாமல். அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தைகளை நம்ம படிக்கிறதே இல்லை. என்ன சொல்லுது? நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால். கை கொள்ளணும், நடக்கணும், செவி சாய்த்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டா நம்ம என்னவோம்? கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போ இந்த ரகசியத்தை நமக்கு புரிந்துக்கிட்டால் வசனம் தெரியுது. ஆனால் வசனத்தில் அந்த கடைசி 2 லைன் மாத்திரம்தான் தெரியுது. ஆண்டவரே, நான் வாலாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். எப்போ? தேவன் சொன்னதான வார்த்தைகளை கை கொண்டு கடைபிடித்து இருதயத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும் பொழுது கீழே இருக்கிற ஒன்றை நான் மேலே மாற்றுவேன், வாளாக இருக்கிற ஒன்று நான் தலையாக மாற்றுவேன்னு சொல்கிறார். இப்போ நான் சொன்னதான அந்த ஊருக்கா அவரை பற்றி, அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில், அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்தவங்க குடும்பமாக, நிறைய பிள்ளைங்க, அவருக்கு கீழே தான் இருந்தார், வாளாக தான் இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கடைப்பிடிச்சார், அதை நேசித்தார், அதை வாசித்தார். அதன்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டினார், தன்னுடைய வியாபாரங்களை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றினார். கீழாக இருந்ததான அவர் மேலாக மாறினார், வாளாக இருந்ததான அவர் தலையாக மாறினார். அப்போ நம்ம அவருடைய வியாபாரங்கள் அதற்கு பின்புறமாக மறைந்திருக்கிற ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் இருக்க உயர போயிட்டே இருக்கிறான்னு பார்த்தா நமக்குள்ள பொறாமல் வரக்கூடாது. அவங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சில நேரத்தில் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கையில் வேதத்தை தான் வச்சுருக்கோம்,
ஆனால் அந்த வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. முக்கியமான வசனங்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறோம். வாலாகாமல் தலையாவை கீழாகாமல் இதெல்லாம் நல்லா அழுத்தி அழுத்தி கோடு போட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிற காரியத்தை நம்மளால் உணர முடியல, மறைந்திருக்கிறது. அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய மேன்மைக்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன ஆண்டவரே? என் எல்லைகளுக்குள்ளே மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன? அது எவ்விதமாக வந்தது? ஒருவேளை கனவு வழியாக உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தின் வழியாக, உங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக வந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள், நீங்கள் பழகுகிற நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலருடைய தாக்கத்தினாலே அந்த தீமைகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ அதை எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணும்படியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவர் உணர்த்துறாரா, நீ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு, அந்த இடத்தை விட்டு போயிடுவோம். சங்கீதம் 1 அதிகாரத்தில் இருக்குது இல்லைங்களா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ தேவன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை நிறைய பேருக்கு அதை குறித்து ஒரு அறிவு இல்லை, ஒரு உணர்வு இல்லை. நிறைய பேர்த்துக்கு பைபிள் கையில் வச்சுருந்தாலும் அதை வாசிக்கிறதே இல்லை. அவங்க எப்போ எடுத்து உபயோகப்படுத்துவாங்க? அவங்களுக்கு ஏதாவது கனவுல யாராவது போட்டு அழுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று கனவு கண்டா என்ன பண்ணிடுவாங்க? எடுத்து பைபிளை தலையணை கடியில் வச்சுக்குவாங்க. மற்றபடி அவங்களுக்கு ரெகுலராக வாசிக்கிற பழக்கம், அதை தியானிக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்போது மற்றவங்க போலவே நீங்களும் நானும் இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு மாற்றம் ஒன்று வரணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்தில் நமக்கும் பிசாசுக்கும் இடைவிடாமல் போராட்டம் உண்டு. நம்மளை பாதுகாக்கிற இடத்துலையே இருக்கிறோம், பாதுகாக்கிற இடத்துலையே இருக்கிறோம். நம்ம அவனை தாக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு பயந்துகிட்டே இருக்கிறது? எழும்பி நின்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, பிசாசு நான் உன்னை எதிர்க்கிறேன். பிசாசோடு யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்தில் நமக்குரிய வெற்றியை ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக பெற்று கொடுத்துட்டார். நம்ம வெற்றியை இனிமே போய் நம்ம வெற்றி பெறணும்னு இல்லை. பெற்றுக்கொண்ட வெற்றியை நாம் என்ன பண்ண போகிறோம்? மற்றவர்களுக்கு பறைசாற்ற போகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்க போகிறோம். இயேசுவாலே இந்த மாதிரி எல்லா பலவீனங்களும் மாறினது, என் குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் மாறினது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நடந்தது, எனக்கு ஒரு உயர்வு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சாட்சி சொல்லும்படியாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாட்சி சொல்லாமல் தலைக்குனிவோடு நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 329வது பக்கத்தில் இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ நம்ம எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துட்டோம். எந்த லிஸ்ட்டில்? உலகத்தை ஜெயிக்கிறவன் அப்படின்ற லிஸ்ட்டில் கர்த்தர் நம்முடைய பேரை வச்சிருக்கிறார். இப்போது ரிசல்ட் வந்துருச்சுன்னா
அதை பார்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், போட்டி போட்டு கொண்டு அந்த பேப்பர்லேயோ இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர்லேயோ இல்லை அந்த வச்சுருக்க லேப்டாப்லேயோ அந்த நம்பர் இருந்துச்சா அப்படின்னு பார்ப்போம். நம்ம பேரா அப்படியே பார்த்துட்டு வந்தாலும் திருப்பி திருப்பி போய் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். என் பேர் தானே, ஏன்னா இவங்க சரியாகவே எழுதியிருக்க மாட்டாங்க. எனக்கா நானாக பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி போய் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆகவே உலகத்தை நான் ஜெயிக்கிறேன். நாம் ஆள பிறந்தவர்கள், அடிமையாக இருப்பதற்காக அல்ல. அடிமையாக இருந்ததான நாட்கள் நேரங்கள் எல்லாம் போதும். இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு உற்சாகத்தை தேவனுடைய ஆவியானவர் தருகிறார். நான் உன் கூட இருந்து உனக்காக உன்னுடைய யுத்தத்தை செய்கிறதான தேவன் நான். நீ செய்ய வேண்டியது என் வார்த்தைகளை கடைப்பிடி, என் வார்த்தைகளை வாசி, அதை உன் இருதயத்தில் வைத்துக்கொள், உன்னுடைய வழியில் எல்லாத்தையும் நீ அதை நினைத்து கொண்டிரு. அப்பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 353வது பக்கத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இப்போ நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நம்முடைய தேவன் இயேசுவாக இருக்கிறார், நான் அவருடைய மகனாக மகளாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் பிசாசுடைய பிள்ளைகளாக, உலகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. பொருளாசை, பண ஆசை, நக ஆசை. இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாங்கினவன் சுருட்டிக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த இடத்துல போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது இவங்க போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு போய் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு, இவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது, இவ்வளோ போடுங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரோம், 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 3000 ரூபா தரோம். இந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் 3000 வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மாதம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் போட்டவன் இடத்தையே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் போய் லைனில் நின்றுக்கிட்டு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது தான், போராட்டம் நடத்த வேண்டியது தான். ஏன் தேவையில்லாத இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில்? தேவனுடைய நாமத்தை தான் நம்ம நம்பணும், அவரை தான் நம்ம விசுவாசிக்கணும், அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நம்ம முழுசுமாக கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த அம்மா அப்பா சொன்ன காரியத்தை கேட்காம சில பிள்ளைகள் போயிடுவாங்க பாருங்கள். உடனே அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, என் சொத்தில் சல்லி காசு உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், எங்கேயோ போய் என்னமோ பண்ணிக்கிட்டு போ அப்படின்டுவாங்க. இந்த பிள்ளைங்களும் அந்த நேரத்தில் அப்பா கொடுக்குற சொத்தாவது ஒன்றாவது தேவையே கிடையாது, நான் என் காலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களும் தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இந்த பிள்ளைங்களும் போயிடுவாங்க. நாளைக்கு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இந்த பக்கமும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. முதல்ல வாயில் சிக்கி கொண்டு இருக்கிற மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்களும் நீ அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியா? ஒருத்தர் சாட்சி கேட்டேன், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டிலேருந்து துரத்தப்பட்டுட்டாங்க, ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம உலகத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தால்
அதில் எந்த லாபமும் கிடையாது. இயேசுவுக்காக அவருடைய நாம மகிமைக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிற போதுமானவராக இருக்கிறார். அப்படி தேவனுடைய நாமத்திற்காக தன்னுடைய வீட்டை குடும்பத்தை விட்டு வெளியேறிய அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியேற்றினவர்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி நிறைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதே ஒன்றும் இல்லாமல் வீம்புக்காக வெளியே போனவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவது கிடையாது. அந்த மாறாத வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இந்த நாட்களிலே நம்ம நம்பணுமே ஒழிய மனிதனுடைய வார்த்தையோ உலகத்தாருடைய வார்த்தைகளையோ நாம் முழுவதுமாக நாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் டாக்டர்களுடைய வார்த்தைகளை நம்புவாங்க. நான் உங்களுக்கு சுகம் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் வாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு சரியாக போயிடும், நான் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் பண்ணுறேன் வாங்க அப்படின்வாங்க. ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இல்லாமல் அந்த மனிதனுடைய வார்த்தையை நம்பி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் நான் என்ன சொல்லுவாங்க, என்னங்க செய்கிறது, நான் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணேன், எல்லோரும் பிழைச்சிக்கிட்டாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இவங்க இறந்து போயிட்டாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க. எல்லாவற்றுக்கும் பிரதானமாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் நம்பும் பொழுது, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும் பொழுது, அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதற்கு ஒரு விசுவாசம் ஒன்று தேவை. அந்த விசுவாசம் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவராலே அந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணக்கூடிய வல்லமை தேவனுடைய ஆவியில் உண்டு. இப்போ தேவனுடைய ஆவியானவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் யார் என்பதை நான் இதுவரையிலும் அறிந்து கொள்ளாமல் இருந்தேன், பயந்து கொண்டிருந்தேன். இப்போ தெரிஞ்சு கொண்டேன், என் தேவன் சர்வ வல்லவர். நான் உங்களை நம்பி உங்கள் கையில் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை நான் ஒப்பு கொடுத்துட்றேன். அது வளர்ந்தாலும் சரி, வளரலாமல் போனாலும் சரி, வளராமல் போனாலும் அதை வளர்ச்சி அடைய செய்ய உங்களால் முடியும். ஜீவன் இழந்து போயிருந்தாலும் அதற்கு ஜீவனை உண்டாக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய வார்த்தையில் உண்டு. உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் இந்த கால வேளையில் சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே இதுவரையில் நீங்கள் பார்த்ததான சந்தித்ததான தோல்விகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த விசுவாசத்தின் ஆவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இதற்கு நம்ம வேற எங்கேயும் போக தேவையே இல்லை. அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம். ஜெபத்தை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இடைவிடாமல் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கம் நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் இருள் அடைந்து போனது கிடையாது. அது நாளுக்கு நாள் பிரகாசம் அடைகிறதாக இருக்கிறது. இப்போ நமக்கு யார் வேண்டும்? இயேசுவா, உலகமா? ஒரு தொழிலில் நஷ்டானா அடுத்த தொழில், அடுத்த தொழில் நஷ்டானா அதுக்கு அடுத்த தொழில் இல்லை. கர்த்தர் நம்மை நஷ்டமடைவதற்காக தொழில் துவங்க செய்யலை. தொழில் துவங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனுடைய சித்தத்திற்காக நம்ம காத்திருப்போம். அனுகூலமான காரியங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குதுன்றதுக்காக நம்ம போய் டக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நேரத்தின்படி நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் தான் நமக்கு, அவர் போதுமானவர். அவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் கிடையாது. அவர் ஒரு நாள் லேட்டாக வரமாட்டார். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துக்கிறாங்களே, இந்த அரை மணி நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரா? அவர் சரியான நேரத்துக்கு வருவார்.
ஒரு நாளும் தாமதிக்கவே மாட்டார். ஒரு நாள் முன்னையும் வரமாட்டார், ஒரு நாள் பின்னையும் வரமாட்டார். சரியான நேரத்தில் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வந்து உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த நிறுத்த அவர் போதுமானவர். அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறதுங்க. கர்த்தருக்கென்று ஒரு நேரம். நம்முடைய நேரம் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய நேரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லைன்னா நம்ம விசுவாசம் இல்லைன்னா செத்துப்போன மீன்களை போல இருக்கும். செத்துப்போன மீன் என்ன பண்ணும்? தண்ணீரில் மிதந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன் என்ன பண்ணும் தெரியுங்களா? தண்ணியை எதிர்த்துக்கிட்டு போகும். என்ன தான் போராட்டம் வந்தாலும் அது எதிர்த்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே போகும். செத்துப்போன மீன் அப்படியே அந்த தண்ணி போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். உலக போக்கிலேயே போயிட்டே இருக்கும். ஆனால் நான் நினச்சது கிடைக்கலனாலும், வேண்டுனது கொடுக்கலனாலும், ஆண்டவரை நான் உங்களை நம்புகிறேன். ஆண்டவரை, இந்த சூழ்நிலையில் நான் உங்களை நம்புகிறேன். நான் உங்களை நம்பி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த சூழ்நிலையில் நான் செத்துப்போன மீனை போல, விசுவாசம் இல்லாத மீனை போல நான் கீழே போகாமல் இதற்கு எதிர்கொண்டு நான் போக, எதிர் நீச்சல் அடித்து நான் உம்மை தேடி வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை இந்த காலை வேளையில் தேவன் பார்க்க விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்போ என் செத்து போன நிலைமையில் நான் இதுவரை மிதந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் செத்து போல. எனக்கு காரணம், எனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆகவே செத்து போனது போல காணப்படுகிற என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஃபெயிலியர் ஆயிருக்கிறதான உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான உடல் உறுப்புகளை சுகப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததான அந்த சுகம், அவங்க இந்த வருடம் தான் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போது கர்த்தர் அவங்களை குறித்து வைத்திருந்ததான நோக்கத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருந்தார். அவங்க கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, எங்கள் அம்மாவுக்கு என்ன தான் நெஞ்சு வலி அது இதாக இருந்தாலும் அவங்க அதுக்கு எடுக்கிறதான மருந்து நினைச்சிங்களா, கொஞ்சோண்டு சுடுதண்ணி 2 உப்புக்கல் போட்டு அதை குடிப்பாங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன். மூச்சு விட முடியாது, அப்படியே மூச்சு அப்படியே நெஞ்சு இப்படி இவ்வளோ தூரம் வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, ஆக்சிஜன் கொடுக்கலாமான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சுடுதண்ணி வச்சு கொஞ்சோண்டு 2 உப்புக்கல் போட்டு அதை குடிச்சிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு மருந்து. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் தேவனை குறித்ததாக இருந்தது. அவங்க 15 வருஷம்தான் அவங்க உயிர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை 45-50 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ தேவனை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. கர்த்தரை நம்முடைய அடைக்கலமாக கொண்டிருக்கிறதான தெய்வம், ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய அடைக்கலம் யாராக இருக்கிறது? உங்களுடைய புகழிடம் யாராக இருக்கிறார்? உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெயம் பெறுகிறவர்கள் அறிந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. முதலாவது, பிசாசு ஒரு திருடனும் கொலைக்காரனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ஒரு திருடன். அவன் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பயந்துட்டே இருக்க தேவையே இல்லை. இது நடக்காது, உன் குடும்பம் இப்படியா தான் இருக்கும், ஒரு நாள் முன்னேற முடியாதுன்னா அவன் சொல்லலாம். உன் பிள்ளை திரும்ப முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க
போதுமானவராக இருக்கிறார். இந்த யாத்திராகமும் உபாகமும் 28ஆம் அதிகாரத்தில் அவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கூட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உன் பிள்ளைங்க அந்நியருடைய தேசத்தில் இருப்பாங்க. நம்ம விரும்பாத இடத்துல நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த பிள்ளைகளை உன்னிடமாக திருப்பி கொண்டு வர போதுமானவராக இருக்கிறேன். நீ என்ன நம்பு, நீ என்ன விசுவாசி. உன் பிள்ளைகளை நான் உன் பக்கமாக என்ன பண்ண போகிறேன், கொண்டு வர போகிற. உன்னுடைய பிள்ளைகள் உன் பிள்ளைகளை அல்லாதது போல இருக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் இல்லாதது போல இருந்தாலும் அந்த பிள்ளைகளை உனக்கு கொடுத்தது நான் தான். அந்த பிள்ளைகளை உன் பிள்ளைகளாக மாற்றி நான் உன்னண்டையில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் இதை ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக கர்த்தரை நமக்கு கொடுக்கிறார். எங்கே போயிருந்தாலும் சரி அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவதற்கு தேவன் போதுமானவர். நீ அதை மாத்திரம் விசுவாசி. அது மாறி போயிருக்கலாம், அது திரும்பவே திரும்பாதுன்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீ விசுவாசி. கர்த்தர் எல்லைகளுக்குள்ள அதை கொண்டு வருவார். நிறைய பேர் கட்டின வீட்டில் குடியிருக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாபம். நீ கட்டாத வீட்டுக்குள்ள உன குடி போக பண்ணுகிற தேவன் அவர். நீ நடாத தோட்டங்களில் நீர் பலனை அனுபவிப்ப. நீ தோண்டாத துறவுகளில் நீ தண்ணீரை குடிப்ப. இதெல்லாம் ஆசீர்வாதம். அதற்கு என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கை கொள்ளணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அவருடைய வார்த்தைகள் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கணும். அது மேலே நம்முடைய குடும்பத்தை வச்சு கட்டுவோம். திருடன் பொய்யனும் கொலைக்காரனுமாக இருக்கிறான். அடுத்ததா, அவனுக்கு நம்ம மேலே எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். பாரு உன்னை நானா பண்ணுறான் பாரு, இப்படி பண்ணுறான் பாரு, அப்படி பண்ணுறான் பாருன்னு நம்ம சொல்லுவோம். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது பிசாசு. என் குடும்பத்தை உன்னால் தொட முடியாது. நான் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இயேசுவின் நாமத்து மேலே நாங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். என் குடும்பத்தை உன்னால் தொட முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு எதிர்த்து சேலஞ்சு பண்ணுவோம். எந்த விதத்துலையும் அவன் நம்மளை தொட முடியாது. அவன் தொட்டு இருந்தானா கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவீனங்கள், உடைந்து போன பகுதிகளை பயன்படுத்தி நமக்குள்ளே வந்து நம்முடைய பிள்ளைகளை தொட்டிருப்பான். மற்றபடி அவனுக்கு தொடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ தொட்டிருந்தாலும் அவனை பிடித்திருந்தாலும் அவனை வெளியேற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போகிறோம். பொல்லாத அசுத்தாவியே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு, என்னுடைய பிள்ளைகளை விட்டு, என் சரீரத்தை விட்டு வெளியேறுவாயாக அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான் எல்லா காரியங்களையும் நன்மைகளையும் நம் மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வழி வாசல்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல அவங்க அந்த போய் ஒரு காரியத்தை அவர் அடமானம் வைப்பாங்க கடன் வாங்கிறதுக்காக. அப்போ அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, 7000 பத்திரத்தை வச்சு வாங்கிக்கிட்டே இருப்பான் நம்மக்கிட்ட. கையெழுத்து இங்கே போடு, அங்கே போடு, அதை போடுன்னு. நாம்பளும் பணம் வருமேன்ற ஆவேசத்தில் என்ன பண்ணிவிடுவான், எத்தனை கையெழுத்துனாலும் போட்டுக்கிட்டே இருப்பான். எதுவுமே படிக்கவே மாட்டான். அவன் சொல்லுவான், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீ திருப்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம அதுக்கும் எஸ்ன்னு போட்டு கையெழுத்து போட்டிருப்போம். இப்போ நம்ம போய் கேஸ் போட்டோம்னா அவன் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு கொண்டாந்து காமிப்பான். பாருங்க, கையெழுத்து போட்டுக்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பணம் வேணுன்றதுக்காக கையெழுத்து போட்டுக்கிறாங்க, தர முடியாதுன்னுடுவான். அரசாங்கத்தில் போனாலும் கோர்ட்டில் போனாலும் செல்லாது. ஆனால் நமக்கென்று ஒரு கோர்ட்டு ஒன்று இருக்குது, பரலோக கோர்ட்டு ஒன்று இருக்கிறது. அங்கே நியாயமானபடி சிறைப்பிடித்தவர்களையும் விடுதலையாக்கக்கூடிய சட்டமும் திட்டமும் பரலோக கோர்ட்டில் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய நியாயப்படி தான் நம்ம சிறைப்பட்டு போயிருக்கிறோம். நம்மளை விடுதலையாக்குகிறதுக்கு எந்த மனுஷனாலையும்
சொல்லுவாங்க, ஈரேழு உலகத்தில் யாரும் கிடையாதுங்க, எங்கேருந்து வந்தாலும் முடியாதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் என் தேவனால எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு இந்த நேரத்தில் நல்ல உத்தரவுகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நீ என்னதான் முத்திரை போட்டு, என்னதான் அதுக்கு காவல் போட்டு வெளியே வர முடியாதபடி நீ சீல் பண்ணி வைத்திருந்தாலும், பவுலும் சீலாவும் பாடும் பொழுது சிறைச்சாலையின் மேலே அசைவாடி சிறைச்சாலை கதவுகளை திறந்ததான தேவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்தங்கள் எங்கதான் வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு நீ எந்த தான் உள் அறையில் போட்டு அவங்க கையில் காலில் சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சிருந்தாலும், என்னுடைய தேவன் அவளை வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரபபபா ரலியா ஷதுரேனியா தூரமமர துராங்கேதுலா. இவ்விதமான கட்டுகள் இருக்கிறதான தேவ ஜனங்கள், நீங்க தேவனை உயர்த்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை என் குடும்பத்தில் இப்படி நியாயப்படி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதான என்னுடைய பிள்ளைகள் உண்டு, என்னுடைய சொத்துக்கள் உண்டு, என்னுடைய சரீரம் உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே விடுதலையாக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உங்களுடைய நாமத்தினாலே அவைகளை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. உர்ரபாபாரா துரானியா சந்துரேனியா. சாத்தானால் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான விதைகள் உண்டு. அந்த விதைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிய போகிறோம். நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக சில தீமையான எண்ணங்களை விதைகளாக விதைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருசா நம்முடைய முன்னேற முடியாதபடிக்கு ஒரு பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நினைச்சா தூக்கம் வர மாட்டேனுது. காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசினால விதைக்கப்பட்டிருக்கிற தீமையான விதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அது நீங்க அறிந்து விதைத்திருக்கலாம். உங்களுடைய அறியாமையை மறதி தன்மையிலையும் பிசாசு என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுடைய கனவு வாழ்க்கையில் உங்களுக்குள்ள கொண்டு வந்து விதைத்திருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மறதி தன்மையிலேயோ நினைவிலேயோ சாத்தானால் விதைக்கப்பட்டிருக்கிறதான அனைத்து தீமையான விதைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எறிவதாக. பிடுங்கெறிகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னுடைய நினைவிலோ மறதி தன்மையிலேயோ சாத்தானால் விதைக்கப்பட்டிருக்கிற அனைத்து தீமையான விதைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எறிகிறோம் ஆண்டவரே. நியாயப்படி என்னுடைய உறவுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நியாயப்படிதான் என் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நியாயப்படி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய வார்த்தையில உண்டு ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரபபாரா ரக்கதுரானியாசியா. 100க்கு அதிபதி சொன்னா பாத்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னானே. அதே போல இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்முடைய கட்டி வைத்திருக்கிறதான கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபபாரா துரானியா ஷதுரேனியா சியா. ஓ ரபமர திரேனியா ஷந்துரேனியா சியா. ஓ ரதிபா ரதுரானியா ஷந்துரேனியா. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் அந்த ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையில விடுதலை உண்டு, உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ரபமா ரதுரானியா ஷந்துரேனியா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரபபர துரானியா ஷந்துரேனியா சியா. ஒரு ரபபர ரதியா ஷதுரானியா சியா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. கசப்பாய் இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மதுரத்தமான வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்குவார். தடைகள் உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். எரிகோ மதில் போல இருக்கலாம், செங்கடல் போல இருக்கலாம். இரண்டாக பிரிய செய்கிற வல்லமை நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் உண்டு. வியாதிகள் பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம். இந்த வியாதிகளை பலவீனங்கள் எல்லாம், துக்கங்களை நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்மை முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை குலைத்து நம்மை மறுபடியும் பிச்சைக்காரர்களாக மாற்றும்படியாய் முயற்சி எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதான சாத்தானின் வல்லமையை பார்த்து பேசுவோம். நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள் சாத்தானே, எங்களுடைய விசுவாசத்தை குலைத்து எங்களை மறுபடியுமாய் பிச்சை எடுக்கும்படியாக
எங்களை மாற்றும்படியாய் முயற்சி செய்கிற அசுத்த வல்லமையே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போவாயாக, வெளியே போவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வருகிற அனைத்து சோதனைகளிலும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், சிறையிருப்புகள் எல்லாவற்றிலும் நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் போகாத இடத்துக்கு போயிருந்தோம், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், பார்க்கக்கூடாத காரியத்தை பார்த்திருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு போக மாட்டேன், பிரியமில்லாத எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாபாராதுரானியாசியா. இதில் பயம் என்பது தான் நம்மோடு போராடுகிற பயங்கரமான எதிரியாக இருக்கிறது. இந்த பயம் என்றதான பிசாஸ் நம்மை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சாத்தானால் எங்களுக்குள்ளாய் விதைக்கப்பட்டிருக்கிற பயம் என்றதான பொல்லாத தீமையின் வல்லமை எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இனி பயப்பட போவது இல்லை. கர்த்தர் எங்களுடைய அடைக்கலமாக, எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. ஒருவராலும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாத ஆண்டவரே. ஓ ரபாபாரா துரானியா சந்துரேனியாசியா. ஹல்லேலூயா. துரபாபாரா ராத்திரேனியாசியா. தோற்று போனவர்கள், பாவத்தை மறைத்து வாழ்கிறவர்கள் தான் தோற்று போனவர்கள். நமக்குள்ள மறைவான பாவங்கள் இருக்குமானால் அவைகள் இப்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடுவோம், இரக்கம் பெறுவோம். தேவ சமூகத்தில் மறைந்திருந்து நம்மை அடிமைப்படுத்தி தோல்வியை உண்டாக்கி கொண்டிருந்த பொல்லாத பிசாசுக்குரிய அந்த பாவ காரியங்களை, ரகசியமான பாவங்களை, மறைவான பாவங்களை இயேசுவின் நாமத்திலே அறிக்கை செய்வோம். இப்பொழுது தேவனே, எங்களுடைய குடும்பத்தின் மேல, எங்களுடைய பிள்ளைகள் மேல இரக்கமாய் இருப்பீராக. அவருடைய வாழ்க்கையில மறைந்திருந்து கிரியை செய்கிறதான, ஒளிந்திருக்கிறதான தீமையான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளியேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அவளை இப்பொழுது நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். அவளுக்குள்ளாக இருந்து கொண்டு, மறைவாய் இருந்து கொண்டு கிரியை செய்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா விதமான பிசாசுடைய தாக்கத்தில் இருந்தும் வெளியேறுவதற்கு தேவனிடத்தில் வழி உண்டு. ஹல்லேலூயா. வசதி உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவா, நீங்க தான் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன். நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. நீங்க சிந்தினதான ரத்தம் இன்றைக்கும் எங்களுக்காக பேசுகிற ரத்தமா இருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக இப்பொழுது பரிந்து பேசுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவாவியானவர் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல இந்த நேரத்துல நீங்க இறங்கி வந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக பரிசுத்தாவினுடைய அக்கினியால இப்பொழுது அவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் போகட்டும் ஆண்டவரே. விடுவிக்க முடியாத, கட்டவிழ்க்கப்பட முடியாத கட்டுகள் என்று எதுவும் இல்லை ஆண்டவரே. பரிசுத்தாவினுடைய அக்கினி இப்பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல சத்துருவினால் போடப்பட்டிருக்கிற எல்லா அரண்களையும் கட்டுகளையும் உடைத்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். சிந்தையில காணப்படுகிற எல்லா கட்டுகளும் அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயம் என்றதான போர்வையில அவளை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போவாயாக, வெளியே போவாயாக. அவிசுவாசத்தின் வல்லமையே வெளியேறுவாயாக. தேவ ஜனங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு வெளியேறுவாயாக. இந்த நேரத்தில் எங்களோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் யாரை விடுதலையாக்குவீரோ அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களா, பெற்றுக் கொள்வார்களே. குமாரனாகிய தேவனே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவே, இப்பொழுது திரியேக தேவனே, உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் மேல் சத்துருவினால் போடப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன் ஆண்டவரே. உடைத்து போடுகிறேன், உடைத்து போடுகிறேன். பலவீனங்களை அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன்.
ஹalleluya. விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புவீராக, தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். சாத்தானால் போடப்பட்டிருக்கிற, திருடி செல்லப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளை வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு விசுவாசிகளை தாழ்த்துகிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.